ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா இப்போது உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என்னுடைய வாக்கினை முழுவதுமாக கேட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு நல்ல செய்தி, நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இப்போது வேண்டுமானால் நான் சொல்வதை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது நாளை வெற்றிகரமாக நடந்து முடியும் போது நிச்சயமாக அம்மா உங்களை மதிப்பு குறைவாக நினைத்து விட்டேனே, நான் நினைத்ததை இவ்வளவு சுலபமாக அற்புதமாக முடித்து கொடுத்து விட்டீர்களே என நீ நன்றி சொல்லத்தான் போகிறாய் என் செல்லமே. முடிந்து விட்டது என நீ நினைக்கக்கூடிய காரியங்களையெல்லாம் சிலிர்க்கும் விதமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன். எப்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு என்பது நடக்கத்தானே செய்யும். அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள் இருப்பதால் நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். என்ன ஒன்று, நீ நேர்மையாக இருப்பதால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் கோபப்பட்டு கத்துகிறாய். அதை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்வாயா? அடர்த்தியான இருளை காட்டிலும் ஒளியானது மிகவும் பிரகாசமாக எல்லார் கண்களுக்கும் தெரிகிறது தானே? அதே போல உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் மீறி உனக்கான இன்பத்தை நீ அனுபவிக்கும்படி நான் நிச்சயம் செய்யத்தான் போகிறேன். உன் மனதிற்குள் என்னை நோக்கி தீவிர நம்பிக்கை இருக்குமாயே, ஆனால் நீ மனம் உருகி தேடும் பொருளெல்லாம், நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியெல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வேதனையை தாங்கக்கூடிய உன் மனதிற்கு வலிமையும் வைராக்கியமும் அதிகமாகிவிட்டது என்பதை நான் அறிவேன். அதனால்தானே இப்போது உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். ஆகாயத்திற்கே சென்றாலும் சரி, அல்லது கடலுக்கு நடுவில் சென்று ஒளிந்து கொண்டாலும் சரி, மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் சரி, தீய செயலை செய்தவர் எப்படி அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதோ, அதே போல நீ ஏதாவது ஒரு சிறிய நல்லதை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனாக நான் நிச்சயம் உனக்கு நன்மையை கொடுப்பேன். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் காரணத்தோடு தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நிரந்தரமானது என நீ எதையும் நினைக்க வேண்டாம் என் செல்லமே. எது உனக்கு நிலையானதோ, எது உனக்கு நிரந்தரமானதோ எல்லாம் நான் அறிவேன். உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எந்த வழியில் நீ பெறுவாயோ அதை மட்டும்தான் நான் உன்னை நோக்கி அனுப்புவேன். 2 கைகளால் கையெடுத்து கும்பிட்டு நீ என்னை வணங்குவதை விட, ஒரு கை நீட்டி யாராவது ஒருவர் இல்லாதவருக்கும், வயதானவர்களுக்கும், வசதி இல்லாதவர்களுக்கும் நீ உதவி செய்தாலே போதும். உன் வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்து ஆசீர்வதிப்பேன். அதன் மூலமாக, அப்படி நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்ம காரியங்களின் மூலமாகவே நீ எதிர்பார்த்ததையும் உனக்கு சுலபமாக நடத்தி முடிப்பேன். யார் உன்னை பற்றி என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை காதில் வாங்கி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நல்லதோ கெட்டதோ நீ அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தால் அது உன் வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும். யார் என்ன சொன்னாலும் குறை கூறுபவர்களுக்கு இதுதான் வேலை என நினைத்து கொண்டு அவர்கள் வார்த்தைகளை காதிலே வாங்கி கொள்ளாமல் போய்கொண்டே இரு. நல்ல எண்ணத்தோடு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நிச்சயம் வெற்றியில்தான் முடியும் என் செல்லமே. ஒரு விஷயத்தை செய்யும் போது மிகவும் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். எதையுமே செய்து முடிக்கும் வரையிலும் முடியாதது போல்தான் இருக்கும். ஆனால் நீ திடீரென்று பார்க்கும்போது அதுவே உனக்கு வெற்றிகரமாக முடிந்து நிற்கும். ஏனெனில் உனக்கு துணையாய் இருப்பது உன் வராகி அம்மா நான் அல்லவா? உன் அருகில் நான் இருக்கும்போது உன்னால் முடியாதது என ஏதாவது இருக்கும்படி விட்டு விடுவேனா என? நிச்சயமாக மாட்டேன். நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதுதான் என் வேலை என் செல்லமே. தீமையின் நன்மையும் யாரும் கொடுக்கப் போவதும் இல்லை. தீமையோ நன்மையோ எல்லாமே உன் செயல்கள் மூலமாகத்தான் உன் வாழ்வில் உருவாகிறது. தடைகளை தட்டி கழிப்பதை காட்டிலும் அதை தகர்த்தெறிந்து அடுத்து என்ன வேலை என பார்க்க ஆரம்பி. ஏனெனில் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் வருவது எப்படி சகஜமான ஒன்றோ, அதே போல யார் எதை செய்தாலும் அதில் தடையும் தடங்கல்களும் வருவதென்பதும் இயல்பான ஒன்றுதான். அதையெல்லாம் பார்த்து கவலைப்பட்டு நிற்காமல் தடைகளை தகர்த்து விடுவதுதானே புத்திசாலித்தனம். நீ நினைப்பது எல்லாம் சரியானது என்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக சரியான முயற்சியோடு செய்யப்பார். நிச்சயமாக உனக்கு துணையாய் இருந்து நான் வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன். நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறத்தான் போகிறது என் செல்லமே. கவலையை விடுத்து முன்னேறு. உன் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வைத்து உன் வாழ்க்கையை வளம் நிறைந்ததாக நான் மாற்றப் போகிறேன். நான் இப்போது சவால் விட்டு சொன்னேன் அல்லவா? இது நடந்து முடிந்த பிறகு நீ என்னை தேடி என் ஆலயத்திற்கு வந்தால் போதுமானது.
உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அறியாமையை விலக்கி வைத்து விழிப்புணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப் போகிறேன். ஒரு முறை நீ செய்த பாவத்திற்கான காரணம் எனக்கு தெரியும். தேவையில்லாமல் இனிமேல் பாவம் செய்வதை தவிர்த்துவிட்டு மீண்டும் எந்த தவறும் உன் வாழ்வில் நடக்காத அளவில் உன் மனதையும் வாழ்க்கையையும் நெறிப்படுத்திக்கொள். அன்பும் இரக்கமும் உன் வாழ்க்கைக்கான அடிப்படை விஷயங்கள். அதை எப்போது மனதில் வைத்துக்கொண்டு வேலை செய்ய செல்லமே. எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவதும் உனக்கான நன்மையாக மட்டும்தான் முடியும். நீ ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டாய். நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய எண்ணத்தாலும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளாலும் உனது செயல்களாலும் நல்லதை மட்டுமே நீ செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதற்கான உயர்வையும் பலனையும் நீ பெறுவாய் என் செல்லமே. சரியோ தவறோ, நீ வாழக்கூடிய வாழ்க்கையை உன் மனதிற்கு பிடித்தாற் போல உன் மனசாட்சிப்படி வாழ ஆரம்பி. உனக்கு இது சரி அது தவறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகில் எல்லாருமே யோகியர்களும் கிடையாது, அல்லது என்ன செய்வதென தெரியாமல் தவிப்பதற்கு நீ அப்பாவி பிள்ளையும் கிடையாது. உனக்குள்ளேயே நிறைய திறமைகள் இருக்கிறது. யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்களுக்கான தீர்வை சொல்வதற்கான தைரியமும் அதற்கான தகுதியும் திறமையும் உனக்குள் இருக்கும்போது உனக்கென ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் மட்டும் ஏன் கலங்குகிறாய்? நீ அதை இன்னொருவர் பிரச்சனை என நினைத்து தனியாக யோசித்தால் நிச்சயம் அதிலிருந்து வெளிவருவதற்கான எல்லா வழியும் உனக்கு புலப்படும். உனது செயல்களின் பலன்கள் எதுவோ அதை நீ அடைந்துதானே ஆக வேண்டும். இதுநாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருந்தால் நல்லதை அனுபவிப்பாய். கெடுதல் செய்திருந்தால் கஷ்டத்தை தானே அனுபவிக்க நேரிடும். இதிலிருந்து யாரும் விதிவிலக்காக மாற முடியாது. அதனால்தான் நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்து உன் வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே பெற வேண்டும் என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யாராவது ஒருவருடைய செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை குறைத்துக்கொள் என் செல்லமே. ஏனெனில் பொறுமையை விட மேலான ஆயுதமென இங்கு எதுவுமே இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இங்கு எதுவுமே கிடையாது. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் என இங்கு ஏதாவது இருக்கிறதா என்ன? நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எப்போதும் நல்ல சிந்தனையோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். நீ தனிமையில் இருக்கும்போது உன் மனதிற்குள் என்னவெல்லாம் சிந்தனைகள் வருகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். தனிமையில் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் தனிமையில் சிந்தனை செய்தாலும் கூட எப்போதும் யோகியனாக நல்ல பிள்ளையாக ஒழுக்கம் உள்ளவனாக நல்ல செயல்களையும் சிறப்பான விஷயங்களையும் மற்றும் சிந்திக்க பழகு. முன்னேற்றத்திற்கான விஷயங்களை தான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர தவறான வழியிலும் தீய வழியிலும் செல்வதற்கான வழிகளை பார்க்கவும் வேண்டாம், யோசிக்கவும் வேண்டாம். நிச்சயமாக நல்ல குணத்தோடு நீ இருந்தால் உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். எதிர்காலம் என்னவாகுமோ என நீ பயந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது. முயற்சியோடு உன் செயல்களை செய்தால் நிச்சயமாய் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். ஏனெனில் உனக்கு துணையாய் இருப்பது உன் வராகியம்மா நான் அல்லவா? நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் உனக்கு வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன். உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. ஓம் வராகி.